பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தாயார் இந்த உலக வாழ்வை விட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். மரணம் என்பது வேதனையான ஒன்று. ஏன்னா சரீரத்தில் நம்ம விட்டு பிரிந்து வெளியே போகிறாங்க. ஆனால் அவங்க எங்கே போயிருக்கிறாங்க என்கிற காரியத்தை நாம் அறியும் போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், நம்பிக்கையாக இருக்கிறது. ஏன்னா அழிவில்லாத நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோக வாழ்க்கைக்கு நேராக அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய பிரைஸ் கார்டு 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரைஸ் அல்லாட். சரிம்மா, எல்லாரும் உட்காந்துக்கங்க. முடிந்த பின்பு அவங்கள பார்க்கலாம். அண்ணே, குறுக்க வந்து யாரும் இது பண்ண வேண்டாம். முடிந்த பின்பு அவங்கள வந்து பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் அமர்ந்து வசனத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் எழுதின வார்த்தைகளை இங்க வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, 5வது வசனத்தில் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றி என்று சொல்லிவிட்டு 6வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லுகிறார். அவர் மரணத்தை எதிர்கொண்டிருக்கிற நேரம் அது. அவரை சிறைச்சேதம் பண்ண போகிறாங்க. அவர் மரணத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நிலை. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததுனால ரோம அரசாங்கம் அவரை சிறைச்சேதம் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் மரிப்பதற்கு முன்பதாக தீமோத்தேயுக்கு அழகாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் என்ன செய்து வந்தது. கவனிச்சு பாருங்க, எவ்வளவு நிச்சயத்தோடு கூட தனக்கு முன்னால ஒரு மரணம் இருக்குது. அது சிறைச்சேதம் பண்ணப்பட்டு அவர் மரிக்க போகிறார். அந்த மரணத்தை சந்திக்கிறதான அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிற வார்த்தையை இங்க வாசிக்கிறோம். 7வது வசனம் சொல்றார், நல்ல போராட்டத்தை செய்யி, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை செஞ்சேன், போராடினேன். போராட்டம் என்பது மனுஷ வாழ்க்கையில காணப்படுகிற ஒன்று. பல விதங்களில் மனிதர்கள் போராடுகிறார்கள். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல தேவன் சொன்னார், நான் மனுஷனோடு என்றென்றைக்கு செய்வதில்லை, போராடுவது இல்லை. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே என்று சொல்லுகிறார். என மனிதன் தேவனுக்கு எதிராக பாவத்தை செய்து, தீமையை செய்து, ஆண்டவரை மன வேதனை அடையத்தக்கதான காரியத்தை செய்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி மனுஷனோடு என்ன செய்வதில்லை, போராடுவது இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை வேதத்தில் வாசிக்கிறோம். ராகேல் சொல்லுகிறாள், என் சகோதரியோடு மகா போராட்டமாய் நான் போராடி என்ன செஞ்சேன், அது ஒரு போராட்டம். யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, அவர் முழுவதும் தூதனானோடு என்ன செஞ்சார, போராடினார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி
அவர் போராடி ஜெபித்த அந்த காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி அநேக போராட்டங்களை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட அந்த கோராகின் கூட்டத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் போராடினார்கள், கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சாங்களே, அவங்க போராடினார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் என்பது உண்டு. யோபு ரொம்ப அழகாக அதை பற்றி அவர் சொல்லுகிறார். யோபு 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல யோபு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்ப்போமானால், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை போல செய்து இருக்கிறது அல்லவோ என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மனிதன் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல போராடி கொண்டிருக்கிறான், பல விதத்துல போராடுகிறான். ஆனா இன்றைக்கு இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அல்லது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை செஞ்சேன், போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த அருமையான அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், அல்லது விதைப்பின் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அருமையான தாயாருடைய சரீரம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஆவி ஆண்டுடைய சமூகத்தில் போயிருச்சு. ஆனா உயிர்த்தெழுந்த நாளுக்கென்று அவங்களுடைய இந்த சரீரத்தை நாம் ஸ்தோத்திர பூமியில ஒரு விதையை போல விதைக்க போகிறோம். ஆனா இப்ப அம்மா சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை செஞ்சேன், போராடினேன். அருமையான பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, அருமையான தாயார் தன்னுடைய பிள்ளைகளை விசுவாச வாழ்க்கையில அவர்கள் வளர்த்தார்கள். ஆண்டவரை பற்றிக்கொள்ளு சொன்னாங்க. ஆலயத்துக்கு போகலன்னு சொன்னா உடனே செய்வாங்க, அதை கடிந்து கொள்ளுவாங்க. நல்ல தாயினுடைய சுபாவம் அதுதான். தன் பிள்ளைகள் கர்த்தருக்குள் செய்யணும், வளர வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பம். ஆகவே நல்ல போராட்டத்தை அவங்கள சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை செஞ்சேன், நான் போராடினேன். ஆவிக்குரிய ஒரு போராட்டம், தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உலகத்திற்கு எதிராய், பாவத்துக்கு எதிராய், அசுத்த ஆவிகளுக்கு எதிராய் போராடுகிற ஒரு வாழ்க்கை. நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் 3 வார்த்தை சொல்றார், போராடினேன். 2வது முடித்தேன். எதை முடித்தேன்? அங்க சொல்லும் போது ரொம்ப அழகா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை செஞ்சேன், முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். 3வது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், காத்து கொண்டேன். எதை? விசுவாசத்தை. இந்த 3மே இன்னைக்கு நமக்கு தேவை. நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம், முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஓட்டத்தில் நம்முடைய போராட்டத்தை நாம் போராடி முடிக்க வேண்டியது நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது ரொம்ப அழகாக அதை பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கவனிங்க, நல்ல போராட்டத்தை செஞ்ச 1 தீமோத்தேயு அதனுடைய 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் சொல்லுவார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை செய்ய போராடி என்று தன் உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிற அறிவுரையை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை அதுதான். நாம் போராடி கொண்டிருக்கிறோம், நல்ல போராட்டமா இருக்கட்டும். நல்ல போராட்டத்தை நான் போராடி செய்யணும், முடிக்கணும், போராடணும். 2வது சொல்லுகிறார், ஓட்டத்தை செய்யணும், முடிக்க வேண்டும். நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்தின் வாழ்க்கை. பரலோக ராஜ்யத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஓட்டத்தை செய்யணும், முடிக்க வேண்டும், முடிக்க வேண்டும். ஓட்டத்தை முடிக்க தெரியாம திணறக்கூடாது. சில கவனிச்சு பாருங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதுல ஏறி உட்கார தெரியும், நான் வண்டி செய்ய முடியாது, ஆஃப் பண்ணி நிப்பாட்ட தெரியாது. நாங்க சைக்கிள் ஓட்டுற காலத்துல, சைக்கிள் ஓட்டி பழகிற காலத்துல மேலே ஏறி உட்கார்ந்து ஓட்டி எப்படியோ பழையாச்சு. ஆனா இப்ப வண்டி செய்ய முடியாது, நிறுத்தி இறங்க தெரியாம கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது ஓட்டத்தை முடிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய நிச்சயம்,
ஆண்டவரோடு இணைந்து ஓடுகிற ஓட்டத்துல சரியான ஒரு ஓட்டனை ஓடுவோமானால் நாம் தைரியமா சொல்ல முடியும், ஸ்தோத்திரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை செஞ்சேன், முடித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் அருமையாக ஓடி முடிய வேண்டும். கடைசியில் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும்போது சொன்னார், ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நேமத்தை கிரியையை செய்தேன், செஞ்சேன், முடித்தேன். ஆண்டவர் எதற்காக அந்த உலகத்தில் வந்தாரோ, வந்த நோக்கத்தை செஞ்சார, அவர் செய்து முடித்தார். ஆகவே சிலுவையில் சொல்லுமா சொன்னார், எல்லாம் செய்து முடிந்தது, முடிந்தது. எதையுமே இடையில விட்டு போயிடல, அவர் செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்து செஞ்சார, முடித்தார். நீங்கள் நானும் கூட முடிக்கக்கூடிய அந்த நிச்சயம் உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என விசுவாச பரீட்சை என்பது வாழ்க்கையில வரும். கிறிஸ்தவ ஜீவியத்துல விசுவாச பரீட்சை உண்டு. ஆனா பரீட்சையை நாம் என்ன செய்யணும், அதை முடிக்கணும், நல்லா காத்து கொள்ள வேண்டும். விசுவாச பரீட்சையை செய்யணும், அதுல விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும். போராட வேண்டும், 2வது சொல்லுகிறார் முடிக்க வேண்டும், 3வது சொல்லுகிறார் காத்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. அப்படி செய்தா என்ன நடக்கும்னு சொன்னா, அடுத்து சொல்ற 8வது வசனத்துல, இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அந்த நீதின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டுடைய சமூகத்துல கடந்து போயிருக்கிறாங்க. இந்த உலகத்துல போராட்டத்தை போராடி முடித்தார்கள், அவங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். இப்ப நீதின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பாவுடைய சமூகத்துல போயிருக்கிறாங்க. வேதத்துல அநேக கிரீடங்கள் செய்து இருக்குது. இந்த 3 காரியத்தை செய்தால், நல்ல புறத்தை போராடினால், ஓட்டத்தை முடித்தால், விசுவாசத்தை காத்து கொண்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிச்சயம் பவுல் சொல்றார், அந்த நிச்சயத்தோடு சொல்லுகிறார், எனக்கு என்ன கிரீடம் இருக்குது, நீதியின் கிரீடம். அம்மாவும் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அப்பாவுடைய சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க, அதோடு நிப்பாட்டிற அந்த வசனம் அங்க கீழே சொல்லுகிறார், நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல. அந்த வார்த்தை கவனிங்க, யாருக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை, ஆண்டவர் இயேசுனுடைய வருகையை யார் யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ நாம் எல்லாருக்கும் அதை செய்வார, அந்த நாள் அவர் தந்தருளுவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நல்ல விசுவாச ஓட்டத்தை ஓடினால், கவனிங்க, எங்க நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து நான் வேதத்துல வாசிக்கிறோம், சோதனைகளை சகித்தால் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் செய்றாரு, கொடுக்கிறார். மந்தையை நன்றாக மேய்த்தால் வாடாத கிரீடத்தை ஆண்டவர் செய்றாரு, கொடுக்கிறார். ஓட்டத்தை சரியாக ஓடினால் அழிவில்லாத கிரீடத்தை செய்ய முடியுமா, நான் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் செய்து இருக்குது. ஆண்டவர் கிரீடங்களை வைத்திருக்கிறார். இந்த அருமையான ஸ்தோத்திர விதைப்பின் ஆராதனைக்குள் வந்திருக்கிற நாம் நம்மை சற்று யோசித்து பார்ப்போம். நான் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேனா, என்னுடைய ஓட்டத்தை சரியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாம எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் பொறுமையோடு கூட இயேசுவை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேனா, கவனிச்சு பாருங்க. இந்த நாள்ல சிந்திக்க வேண்டும். வேதம் அழகாக பிரசங்கின் புஸ்தகத்தில் விதமாக வாசிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களை மத்தியில் வாசித்து காட்டுகிறேன். 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம் 1லிருந்து வாசிக்கிற, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் எனது நல்லது என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம்,
இதுல எல்லா மனுஷருடைய முடிவன் செய்யும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதில் செய்வான சிந்திப்பான். நாம் எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சொன்னா, நம்மை குறித்து நமக்கு சற்று யோசிக்கதான். அம்மாவுடைய அடக்கத்துல பங்கெடுக்க வந்திருக்கிற உண்மை, அரண்மனை பிரதர் சாம்சன் சதீஷ் அவர்களை பார்த்து அம்மாவுடைய துக்கத்துல பங்கெடுக்கும்படியாய், அவர்களை ஆற்றும்படியாய், தைரியம் சொல்லும்படியாய், அவங்களுடைய உடன்பிறப்புகளை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் நான் வந்ததுல உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் வேதம் சொல்லுது, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நாள் என் செய்து இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த மாற்றம் இல்லை, யாரும் இதுக்கு தப்ப முடியாது. ஆனா எப்படி சந்திக்க போகிறேன்? நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய ஓட்டத்தை சரியாக நான் ஓடி வலதுபுறம் இடதுபுறம் சாயாம ஓட்டத்தை நிறுத்திடாம எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி என்னுடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம், என்ன நஷ்டம், என்ன வேதனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நினைப்போட்டு விரும்ப காரியம் இதுதான். பிரசங்க சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற எவன் தன் மனதில் செய்வான சிந்திப்பான். எதை சிந்திப்பான்? எனக்கு இப்படி ஒரு நாள் வருமே, அன்னைக்கு என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? நான் ஆண்டவருக்குள்ளாக என்னுடைய ஓட்டத்தை செய்யணும், நான் ஓடி முடிக்கணும். என் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்ளணும். ஒருபோது நான் முன் வைத்த காலம் கூடாது, பின் வைக்க கூடாது. வாழ்க்கையில பல தேவைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் உண்டு. ஆனா ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். லோத்துவின் மனைவின் செஞ்சால பின்னிட்டு பார்த்து உப்புத்துடன் செஞ்ச மாறி போனாள். எமனேயும் அலெக்சாந்தரும் தங்களை விசுவாசமாக கப்பலின் செஞ்சாங்க, சேதப்படுத்தி விட்டார்கள். ஆனா இன்றைக்கு நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய ஓட்டம் சரியாக ஓடி ஆண்டவர் வரும்போது நல்லது. உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, ஸ்தோத்திர, கொஞ்சத்தில் உண்மை இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் என் செய்வேன், அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என் செய்யி பிரவேசின்னு சொல்ற அந்த சத்தத்தை என் காதில் கேட்க வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து செய்வோம், நான் ஓடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனா மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டுமானால் இயேசுவோடு இணைந்து நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு மரணம் ஜெயமாக மாறும். ஒரு நாள் விதமாக ஒரு ஊழியர் சொல்ற வார்த்தை கேட்டேன். ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு நாத்திகர், தெய்வமே இல்லைன்னு சொல்ற ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு அங்க சேர்ந்தான. ஸ்தோத்திரம், நைட் டூட்டில வேலை பார்த்த நர்ஸ், அந்த நர்ஸ் அவங்க சொன்னாங்களா, ஐயோ நான் இன்னொருக்க ஸ்தோத்திரம் நைட் டியூட்டி பார்க்கும் போது இப்படிப்பட்ட நாத்திகர் யாரும் வந்தேன்னு செய்ய மாட்டேன், நான் டியூட்டில இருக்க மாட்டேன். காரணம், அந்த மனுஷனுக்கு ராத்திரி மறிக்கிற நேரம் பயங்கர சத்தக்காடு, ஐயோ எனக்கு பயமா இருக்குது, என்னை காப்பாத்துங்க, ஒன்னும் சொல்லி முடியல, கடைசியில் செத்து போனார். நம்பிக்கை இல்லாத ஒரு மரணம், நிச்சயம் இல்லாத ஒரு மரணம். காரணம், எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இல்லை. அந்த உலகத்துல வாழும்போது வீம்பு பேசுனாங்க, வைராக்கியம் பேசுனாங்க, அது தெய்வமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா முடிகிற நேரம், வாழ்க்கை முடிகிற நேரத்துல தனக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை அவர் அறிந்து கொள்ளுகிறார்கள். எங்க சபையில் ஒரு அம்மா உண்டு, சபைக்கு ரெகுலரா கிளியரா வந்துருவாங்க. 9:45 சொன்னா அந்த அம்மா சபைக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் லேட்டான ஆட்டக்காரம் முடிஞ்சாங்க. எங்க வந்து சர்ச்சில் எங்கிட்டையும் வர 1/4 மணி நேரம் லேட் ஆகிட்டான்னு சொல்லி எங்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, அவங்க ஆரம்பத்திலே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. காது சரியா கேட்காது. இதே போல ஒரு ஸ்பீக்கர் அவங்களுக்காகவே ஜன்னல் பக்கத்தில் வச்சிருப்போம். அதுல பக்கத்துல அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல காதை வச்சு உட்கார்ந்துக்கிடுவாங்க. எல்லா ஆராதனை முழுதும் அவங்களுக்கு என்ன செய்யும், நல்லா கேட்கும்படியாக. ஆனா 84 வயது, நல்ல ஆள், கொஞ்சம் பூரிச்ச அம்மா. ஸ்டெப்ல அவங்க ஏறி இறங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி கம்பிலா வச்சு கொடுத்தோம், வந்து இறங்கினாங்க. முடிகிற வரைக்கும் சர்ச்சுக்கு வந்தாங்க. எப்ப முடியலன்னு சொல்லி படுத்தாங்களோ, அந்த படுத்த கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள சில காரியங்கள். ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்ப சொன்னாங்க, பாஸ்டர் பயமா இருக்குது, கருப்பான உருவம்லாம் செய்து வருது. ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவாங்க, தசமாக ஒழுங்கா கொடுப்பாங்க, டிவியில ஒழுங்கா செய்வாங்க, நாடகம் பார்ப்பாங்க. சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாங்க, சொல்லுங்க, ரெண்டாவது செய்வாங்க, தசமமாக ஒழுங்கா கொடுப்பாங்க,
மூணாவது டிவியில நாடகத்துல ஒழுங்கா சித்தி மாமியார எனக்கு தெரியல என்னமோ பார்த்து நான் வீட்டுக்கு போவேன். விசிட் போனா வீட்டில் பயங்கரமா சவுண்டு கேட்கும். ஏன்னா காது கேட்காதனால ஸ்பீக்கர் என்ன செய்வாங்க, சவுண்டை ஃபுல் வால்யூம் வச்சு தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம கதவை தட்டின உடனே ஏதோ எப்படியோ கேட்கும். எட்டி பார்த்த உடனே இந்த சின்ன பிள்ளை தப்பு செஞ்சுட்டா ஏமாத்ததுக்கு சிரிக்கும் பாருங்க, அதே மாதிரி அந்த 84 வயசு அம்மா சிரிப்பாங்க. ஒரு மாதிரி சிரிச்சே வருவாங்க. நான் சொல்ல எதுக்கு இப்பெல்லாம் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் கடைசியில் படுத்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, நல்லா ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு இது மேல ஒரு பெரிய விடுதலை நிச்சயங்க தாங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு நிச்சயங்க விடுவீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபித்தோம். அவங்களும் ஜெபித்தாங்க. அடுத்த முறை போகும்போது சொன்னாங்க, இப்ப தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க இறங்கி வரதை நான் பார்த்தேன். என் உள்ளத்துல பெரிய சந்தோஷமா இருக்குது. நான் ஏசப்பாவோட நினைச்சு போக போறேன். அந்த நிச்சயம் அவங்களுக்குள்ள நிச்சயது வந்து அவங்களுடைய முடிவு நல்ல ஒரு முடிவாக நிச்சயது முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஆண்டவருக்குள் மரிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இல்லாம மரிக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய வித்தியாசம் செய்து இருக்குது. நீங்க ஆண்டவர் வரும்போது அவரோடு பிரவேசிக்க வேண்டுமானால், உங்க ஓட்டத்தின் முடிவு சந்தோஷமாய் காணப்பட வேண்டுமானால், இயேசுவோடு இணைந்து செய்யுங்க, உங்க ஓட்டத்தை ஓடுங்க. ஏசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் என்ன செய்ய போறதில்லை, பிதாவினிடத்தில் வரப்போகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே வழியா இருக்கிறார். இயேசுவே பரலோகத்துக்கு சத்தியமாய் ஜீவனாக செய்கிறார் இருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். அவர் நித்திய வாழ்வை நமக்கு தர எப்படி இருக்கிறாரு, வல்லவர் இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வசனத்தின்படி நீதியுள்ள கிரீடத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அதை செஞ்சிருக்கிறார், அவர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக அவர் பெரிய காரியத்தை, மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேதோ, வெல்நவர் சாயல் அடைவேன், வெல்நவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோய் இருப்பேன், நானும் தேவனோய் இருப்பேன். அப்படியே வலது கருத்தை எல்லாரும் அப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க. நல்ல போராட்டத்தை போராடவும், ஓட்டத்தை முடிக்கவும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி அந்த நல் வாழ்வுக்கு என்று ஆயத்தப்படுத்துவீராக. இந்த உலகத்தில் நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை உமக்குள் வாழத்தக்கதாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் பாவத்திற்காக, என் வியாதிக்காக, என் சாபத்திற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தவர் நீர் அல்லவா? உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக, என்னுடைய வரையக்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. இந்த உலகத்தில் எப்போது உமக்குள் வாழத்தக்கதான ஒரு வாழ்வை கர்த்தர் தருவீராக சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே,
என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வலது கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. நீதின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஒரு மகனாக மகளாக என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக. அப்படி அர்ப்பணிக்கும் போது தானே சாலை புதிர் பகுதியில் மாறாத திருச்சபையில் ஊழியம் செய்கிற தென்காசி மாவட்டத்தினுடைய மாறாத சபையுடைய பொருளாளர் இருக்கிற பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் முன்பாக வந்து எங்களுடைய பேசின வார்த்தைக்கு நன்றி அப்பா. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலதுபுற இடதுபுற சாயாம எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் போராட ஓட்டத்தை முடிக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் நீதின் கிடத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தாங்கன்னு சொல்லி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய கரத்துல தந்து ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக நம்ம சிந்தனைகளை செலுத்தி